ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் சமையல். இன்றைக்கி அரேபியன் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை கப்ஸா மஜ்பூஸ்னு நல்லா சொல்லுவாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம வீட்லேயே மசாலா அரைச்சி செய்யும்போது இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி 2 பட்டை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு ஜாதிக்காய் பூ, ஒரு ரோஜா மொக்கு, கொஞ்சம் சோம்பு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, இவ்வளோதாங்க எடுத்துருக்கேன். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லியும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த எல்லா மசாலா பொருளையும் போட்டு நல்லா வறுபடுற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இது கருகக்கூடாது, ஆனால் நல்லா வறுபடணும். அந்த மாதிரி இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா தண்ணியே இல்லாத ட்ரையாக இருக்க ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பிரியாணி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமன்னு வாசம் வருது. இந்த மாதிரி சிக்கன் பீஸ் நம்ம கழுகி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா பெரிய பெரிய பீஸாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இதை செஸ்ட் பீஸ் அந்த மாதிரி சிங்கிள் பீஸாக பெரிய பீஸாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம மசாலா பொடியை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தையெல்லாம் நம்ம இந்த சிக்கனில் சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நாம் எலும்புச்சம்பழத்தோட தோலை மட்டும் இதில் நல்லா சரகி போட்டுக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். இப்போது நம்ம சிக்கனில் கொஞ்சம் எலும்புச்சம்பழத்தையும் புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ இதை நம்ம மசாலாலாம் நல்லா எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் நல்லா. அதுக்குள்ளே நம்ம அடுப்பில் சட்டி வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு நெய், ஆயில் சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு பட்டை, கிராம்பு, குருமிளகு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதையெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதும் இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடயே 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்த அதையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக நாம் இது கூட ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு அரை எலும்புச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சிக்கனில் நல்லா பிடிக்கிற மாதிரி கொஞ்சமாக வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது காஞ்ச எலும்புச்சம்பழம் இருக்கும், அதை தான் இது கூட வைப்பாங்க. அப்போ இது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட காஞ்ச எலும்புச்சம்பழம் இல்லாதனால நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற எலும்புச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேனில் எடுத்து வச்சுருக்க பாதாம், முந்திரி, கருப்பு திராட்சை, சாதா திராட்சை இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நெய் அதில் அப்படியே இருக்கட்டும். இது நமக்கு சிக்கன் பொரிக்கிறதுக்காக தேவைப்படும். இப்போ தண்ணி நல்லா கொதி ஒரு பாதி அளவுக்கு சிக்கன் வெந்துருச்சு. இப்போ வெந்த சிக்கனை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் அந்த தண்ணியிலேருந்து. இப்போ அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1க்கு 1.5ங்கிற அளவில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி. இப்போ நம்ம கொஞ்சம் பொடி எடுத்து வச்சுருந்தோம். அந்த பொடியை அந்த சிக்கன் கூட சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம அப்படியே மசாலா பொடி ரெடி பண்ணும்போது எடுத்து வச்சோம்ல அந்த பொடி தான் அது. இப்போ இந்த சிக்கனை அந்த நெய்யிலேயே நம்ம பொரித்து எடுத்துடலாம். இப்போ நெய்யில் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சிக்கனோட டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுருந்தோம். அதை சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து
இப்போ இதில் நம்ம சேர்த்து நல்லா தம் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக நம்மளுடைய சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இதை பரிமாறும்போது ஒரு தட்டில் சாப்பாடு இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறமா நம்ம நெய்யிலேயே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை இது மேலே வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சையெல்லாம் இது மேலே நல்லா தூவி இது கூட நல்லா நம்ம தயிர் சட்னி அது கூட வேறு என்ன சைட் டிஷ் வேணாலும் நம்ம வச்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி பிரியாணியே வச்சு சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டில் சும்மா அட்டகாசமாக இருக்குது. உங்கள் கெஸ்ட்டு வந்தாலும் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இனி வர ரம்ஜானுக்கோ பக்ரீத்துக்கெல்லாம் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுங்க. மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க.